So hello everyone, welcome to our new video. இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நேவி ஜிடிக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது 2024க்கான பேட்ச்க்கான நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 13 பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆக போகுது. 27 பிப்ரவரியும் அப்ளிகேஷன் ஆன்ல இருக்கும், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேவி ஜெனரல் டியூட்டிக்கு மட்டும் தான் இந்த ஒரு வேக்கன்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டிபிக்கு இந்த வாட்டி வரல ஓகேங்களா. டொமஸ்டிக் பிரான்ச்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி டிபிக்கு வரல, ஜெனரல் டியூட்டிக்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான 10th 12th நீங்க முடிச்சிருக்கணும். மேக்ஸ் பிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா மட்டும் தான் எலிஜிபிள். அதாவது குரூஷியல் டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 செப்டம்பர் 2002ல இருந்து 31 ஆகஸ்ட் 2006க்குள்ள பிறந்திருந்தீங்கன்னா மட்டும் தான் எலிஜிபிள். யாரும் வருத்தப்படாதீங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. 5 years SC STக்கும் 3 years OBCக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதுக்கான வேகன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜோன் வைஸா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நார்த் ஜோன்ல ஒரு 79 வேக்கன்ட்டும், வெஸ்ட் ஜோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 66 வேக்கன்ட்டும், நார்த் ஈஸ்ட்ல ஒரு 68 வேக்கன்ட்டும், அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஜோன்ல ஒரு 33 வேக்கன்ட்டும், நார்த் வெஸ்ட்ல ஒரு 12 வேக்கன்ட்டும், அந்தமான் நிக்கோபார்ல ஒரு 3, டோட்டலா ஒரு 260 வேக்கன்ட் வந்திருக்கு. இதுல நம்ம தமிழ்நாடு எந்த ஜோன்ல வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஜோன்ல வரும். ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, புதுச்சேரி இது மூணும் சேர்ந்து ஈஸ்ட் ஜோன்ல வந்துடும். ஈஸ்ட் ஜோன்ல மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜெனரலுக்கு ஒரு 13 வேக்கன்ட்டும் இருக்கு. அதாவது இடபிள்யூசின்னு சொல்லுவாங்க, 3 வேக்கன்ட் இருக்கு. அப்புறம் ஓபிசிக்கு வந்து ஒரு 7 வேக்கன்ட் இருக்கு, எஸ்டிக்கு ஒரு 4, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு ஒரு 6 வேக்கன்ட் இருக்கு. டோட்டலா 33 மார்க் வந்து வேக்கன்ட் இருக்கு ஓகேங்களா. இந்த வேக்கண்ட்டை பத்தி யாரும் வரி பண்ணிக்க தேவையில்ல. எக்ஸாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 வரையும் நடக்கும். அது ஸ்டேஜ் 1ல என்ன நடக்கும், ஸ்டேஜ் 2ல என்ன நடக்கும் எல்லாமே இந்த வீடியோ கம்ப்ளீட்லி பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸ்டேஜ் 1ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எவ்வளவு மார்க் எடுக்கணும், பாசிங் மார்க் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. நேவி ஜிடி பொறுத்தவரையும் செக்ஷன் 1, செக்ஷன் 2 2 எக்ஸாம் எழுதணும் ஓகேங்களா. செக்ஷன் 1ல வந்து 60 கொஸ்டின் இருக்கும். 60 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். டோட்டலா 45 மினிட்ஸ் கொடுப்பாங்க. 20 கொஸ்டின் மேக்ஸ்ல இருக்கும், 10 கொஸ்டின் சயின்ஸ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல ஒரு 15 கொஸ்டினும், ரீசனிங்ல ஒரு 10 கொஸ்டினும், ஜிகேல வந்து 5 கொஸ்டின் இருக்கும். டோட்டலா வந்து உங்களுக்கு 60 கொஸ்டின் இருக்கும். இதோட பாசிங் மார்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட செக்ஷன் 2க்கு போறதுக்கு 30 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்துருக்கணும் செக்ஷன் 1ல ஓகேங்களா. இது வந்து 10th சிலபஸ்ல இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல 50 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க் இருக்கும், 30 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. மொத்தமா டோட்டலா வந்து 50 கொஸ்டினுக்கு 30 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. பாசிங் மார்க் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா 20 மார்க் பாசிங் மார்க் இருக்கும் ஓகேங்களா. மேக்ஸ்ல 25 கொஸ்டின், பிசிக்ஸ்ல 25 கொஸ்டின், 50 கொஸ்டின். டோட்டலா பாசிங் மார்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 20 மார்க் பாசிங் மார்க் ஓகேங்களா. கிளாஸ் 12th மேக்ஸ் பிசிக்ஸ் சிலபஸ்ல தான் இருக்கும். இது சிபிஎஸ்சி சிலபஸ் லெவல்ல தான் வரும் ஓகேங்களா. இதுல இருக்கிறது எல்லாமே சிபிஎஸ்சி லெவல்ல தான் வரும். இதுக்கான ஸ்டடி நம்மளுடைய அபிஷியல் யூடியூப் சேனல்ல வேணும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான சீரியஸ் கூடிய சீக்கிரம் விரைவில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து உங்களுக்கான பாசிங் மார்க் கொடுத்துருப்பாங்க. இதை விட ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 1 இது வந்து எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸ்டேஜ் 2ல அசஸ்மெண்ட் அடாபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இது ஒரு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் OMR based written exam. The result be announced a hour of a conduct examination. Who will qualify the test will process the next phase of examination. இந்த அடாபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் PFTக்கு போவீங்க, அதாவது ஸ்டேஜ் 3க்கு போவீங்க ஓகேங்களா. இதை பத்தி தனியா ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக கொடுக்குறோம் ஓகேங்களா. கண்டிப்பா இதுக்காக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இதை பத்தி நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா இதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன்.